யார்ரா நீ என் தலைவரை பத்தி பேசுறதுக்கு? நீ யார்ரா? சேப் பயில, அந்த பயில, இந்த பயில. மக்களே பதறாதீங்க, இதெல்லாம் எனக்கு வந்து கமெண்ட். அதாவது பொதுவாக நான் கமெண்ட்டுக்கு எதுக்கு ஒரு ரியாக்டே பண்ண மாட்டேன். ஆனா இந்த முறை ஏன் ரியாக்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா, இந்த தேப்பையில, அந்த பையில, இந்த பையில இதெல்லாம் காதுல வாங்காம நம்ம பாட்டு போயிடுவோம். பட் அதுல ஒரு அதிசயமான ஒரு கமெண்ட் படிச்சேன். படிச்ச உடனே ஷாக் ஆயிட்டேன். நான் பிராமின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. அவரு எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல, நான் பிராமின். ஏன் ஓய் எப்படி தெரிஞ்சது ஓய் உமக்கு? கொண்டைய பார்த்தேலோ, கொண்டைய பார்த்தா கண்டுபிடிச்சிட்டேலோ. எங்க ஆத்துல எல்லாம் இப்படி கொண்ட போடுவா, உங்க ஆத்துல யாரும் கொண்ட போடலன்றதுக்காக கர்மத்தை அதுவும் எனக்கு வராதுங்க. அந்த நண்பருக்கு ஒரு சின்ன செய்தி. எல்லாருக்கும் நம்ம கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டோம். ஆனா அந்த நண்பருக்கு மட்டும் ஒரு சின்ன ரிப்ளை. நீங்க சார்ந்து இருக்க உங்க திராவிட முன்னேற்ற கம்பெனியோட கொள்கை கோட்பாடை ஒழுங்கா படிச்சிருக்கீங்களா? அப்படி படிச்சிருந்தீங்கன்னா, பிறப்பாலேயோ உருவத்தாலேயோ ஒருத்தனை சாதி அடையாளப்படுத்துவது எப்படிப்பட்ட தீண்டாமைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அது தெரியலன்னா, அந்த கம்பெனியில ஒழுங்கா நீங்க ஒர்க் பண்ணல, இல்லை அந்த கம்பெனியில நீங்க படிக்கலை. கரெக்டா படிக்கணும். படிச்சுட்டு வந்து அந்த கம்பெனிக்கு முட்டு கொடுங்க. கரெக்ட். உங்க கம்பெனியோட ஜூனியர் ஓனருக்கே வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற கோட்பாடே தெரியாம நான் ஒரு கிறிஸ்தவன் அடையாளப்படுத்தி கொண்டு வர்றேன். அந்த வழிவகையா வர உங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கறது தப்பு தான். இருந்தாலும் என்ன பண்றது? பெரியாரை வந்து பெரியாரை வந்து நீங்க முன்னாடி நிறுத்திட்டு இருக்கீங்க. பெரியார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? எங்கேயாவது பெரியார் வந்து பார்ப்பனனை எதிர்த்து இருக்காரா? இல்ல நான் சொல்ல போற வார்த்தையே உங்களுக்கு புதுசா கூட இருக்கும். பார்ப்பனியத்தை எதிர்த்திருக்காரா? பார்ப்பனியம் தெரியுமா? உங்க கம்பெனியில சொல்லி கொடுத்துருக்காங்களா? டிஎம்கே, திராவிட முன்னேற்ற கம்பெனி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படியே நான் பார்ப்பனராகவே இருக்கட்டும், பிராமினாவே இருக்கேன். ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? பார்ட்னருக்கெல்லாம் பேசக்கூடாதுன்னு எங்க சட்டம் போட்டிருக்கீங்க? இது என்ன நவீன தீண்டாமையா? முதல்ல தீண்டாமைக்கு அர்த்தம் தெரியல. உங்க 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 கம்பெனியில போய் என்ன சமூக நீதினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்க கம்பெனியோட இப்ப இருக்கிற அட்மின் வந்து சரி கிடையாது. உங்க கம்பெனியோட அட்மினை நீங்க மாத்தணும். அது உங்க பிரச்சனை, அது எனக்கு தேவையே இல்லை. உங்க கம்பெனியோட அட்மினை மாத்துங்க. இல்ல உங்க கம்பெனியில இருக்கிற வரலாறு ஒழுங்கா படிங்க. உங்க கம்பெனியோட ஐடியாலஜி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிறப்பாலேயோ ஒருத்தனோட முகத்தை பார்த்து தோற்றத்தை பார்த்து அவனை அடையாளப்படுத்துவது எவ்வளவு பெரிய வன்முறைன்னு உங்க கம்பெனியோட பழைய ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேளுங்க. இப்ப இருக்கிற ஓனர் கிட்ட கூட கேட்காதீங்க. ஓனரோட பையனும் சரியில்லை. ஓனரோட பையன் வந்து அண்ணாவோட ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற கோட்பாடையே தூக்கி ஓரமா வச்சுட்டு நான் ஒரு கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிட்டாரு. ஸோ அங்கேயே உங்க மத சார்பின்மை காலி, கம்பெனியோட எல்லாமே காலி. கம்பெனி அந்த கம்பெனிய அடுத்து ஒருத்தர் வந்து எனக்கு பொதுவாக ஒரே ஒரு டவுட். இந்த நண்பருக்கு போதும்னு நினைக்கிறேன். நான் பிராமணனா யாரு என்னன்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு பிராமணனா இருக்கிறவனும் பேசணும். பேசுறதுக்கான எல்லா உரிமையும் இந்த நாட்டுல இருக்கு. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு உங்க வீட்டுல கலக்கி வச்சிருக்கிற எல்லா பக்கெட்ல இருக்கிற கலர் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கொண்டு போய் அண்ணா அறிவாலய கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கு பாருங்க, உங்க கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ், அதுக்குள்ள போங்க. அந்த அண்ணா அறிவாலயத்தை சார்ந்த ஒரு குடும்பம் இருக்காங்கல்ல, அவங்க மேல ஊத்துங்க. அந்த குடும்பத்துக்குள்ளதான் நீங்க சொல்ற எல்லா அடையாளங்களும் இருக்கு. தமிழ்ல இருந்து, தெலுங்குல இருந்து, கன்னடத்துல இருந்து, இந்துல இருந்து, கிறிஸ்தவர்ல இருந்து, முஸ்லீம்ல இருந்து, நீங்க சொல்ற பார்ப்பனர்ல இருந்து எல்லாருமே அதுக்குள்ளதான் இருக்காங்க. அங்க போய் ஒரு அண்டா நிறைய எடுத்துட்டு போங்க. அது என்ன, அண்டாவையும் கூட்டிகிட்டே போங்க. அண்டா மேலேயும் கொஞ்சம் ஊத்துங்க. ஊத்திட்டு அண்டாவை கவுத்துட்டு வந்துருங்க. எங்க மேல ஊத்தாதீங்க. திராவிட முன்னேற்ற கம்பெனியை சேர்ந்த நண்பரே, எங்க மேல ஊத்தாதீங்க. அடுத்து மக்களே, இவங்க அசிங்கமா திட்டுற வார்த்தைகளை இந்த ஸ்பீச்சோடவே ஒரு கிளாரிட்டி கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். நான் பேசுறேன், என்னதானே திட்டணும். என்ன திட்டாம எங்க அம்மாவை திட்டுறாங்க, எங்க குடும்பத்தை திட்டுறாங்க. ப்ரோ, என்ன திட்டுறதுக்கு வார்த்தை இல்லையா? என்ன திட்டணும்? நீங்க சொல்ற ஒரு வார்த்தையாவது அது என்ன சார்ந்து இருக்கணும். என் குடும்பத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. அது என்ன பண்றது, குடும்ப அரசியல் பண்றவங்க, கட்சியில இருந்து வரவங்களுக்கு குடும்பத்தை தான் கேட்க தெரியும். கரெக்ட். உங்க பேசுற யாரோட குடும்ப அடையாளமும் இல்லாம திறந்து வந்து நின்னீங்கன்னா
பள்ளிக்கு பிரயோஜனம் இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். அதுல ஒரு வார்த்தை இந்த கூல ஆரம்பிக்கும். அந்த வார்த்தையை சொல்லி திட்டுறீங்களே பகுத்தறிவாளர்களா, போலி பகுத்தறிவாளர்களா. அது ஒரு உயிர் ஜனனம் வர்ற இடம். அதை திட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அங்க இருந்தா நீங்களும் வந்திருப்பீங்க, அங்க இருந்தா நானும் வந்திருப்பேன். ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணி பிறந்திருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனாலும் அந்த இடம் புனிதமான இடம். அதுக்கடுத்து பூன்னு ஒன்று சொல்லி திட்டுறீங்களே, அது உயிரணுக்களை உருவாக்குற இடம், உயிரணுக்களை டெலிவரி பண்ற இடம். அது ஒழுங்கா வேலை செய்யலைனாலும் நீ வந்திருக்க மாட்டேன், நானும் வந்திருக்க மாட்டேங்கண்ணா. ஏனுங்கண்ணா, புரியுதுங்களா? இதெல்லாம் அசிங்கமான சொற்கள் இல்லை. இதை நீங்க கமெண்ட்ல போடுறதால நீங்க யாருன்றதா மற்றவங்களுக்கு தெரியுதே தவிர நான் இல்லை. நம்மளோட வார்த்தையின் வெளிப்பாடு நாம் யார் என்பதை குறிக்கும். நாம் எந்த மாதிரியான ஒரு தாய் தந்தையரிடம் பிறந்தோம் என்பதை குறிக்கும். புரிகிறதா? நீங்க வெளிப்படுத்துற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்களும் உங்களை சார்ந்தவர்களை தான் இழிவுபடுத்துவதற்கு சமம். எனக்கு அதனால எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ இதுவும் கிளாரிட்டி வந்து நீங்க திட்டுறதுக்காகலாம் வரல. நீங்க திட்டிகிட்டே தான் இருப்பீங்க. அதாவது உண்மையை சொன்னா சில நேரம் கசக்கத்தான் செய்யும். அது ஏத்துக்க மனப்பாங்கு வராது. ஒருத்தரும் நான் போட்ட கருத்தியலுக்கு கீழே கருத்தியெல்லாம் ஒரு கமெண்ட்டும் இல்லை. நீ யாரு பேசுறதுக்கு இதுக்கு பேர் தான் பார்ப்பனியம், இதுக்கு பேர் தான் பார்ப்பனியத்தனம். புரியுதா? அது வந்து உங்க திராவிட முன்னேற்ற கோம்பேனிக்குள்ள நீ நல்லா இருக்கு. அழகா போயிட்டு பெரியாரோட புத்தகத்தை படிங்க. காலையில பெரியாரோட புத்தகத்தை படிங்க, மதியம் போய் அயோத்திதாசரை பத்தின புத்தகத்தை படிங்க. உங்களுக்கு சமூக நீதினா என்னன்னு தெரியும். ஓகேங்களா? லாஸ்ட் 5 வருஷத்துல திராவிட முன்னேற்ற கோம்பேனிலேருந்து நடந்த புத்தக கண்காட்சியில வந்த புத்தகத்தை எல்லாம் படிக்காதீங்க. அந்த புத்தகத்துல எல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கோம்பேனி மட்டும்தான் என்னமோ தமிழ்நாட்டுக்கே சமூக நீதி வாங்கி கொடுத்த மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் படிக்காதீங்க. நான் சொல்ற புத்தகத்தெல்லாம் படிச்சு தெளிவு பெற்று அடுத்த கமெண்ட்லயாவது அந்த கமெண்டோட பதிவு நம்மளோட வெளிப்பாடுன்றதை உணர்ந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே? அப்படிப்பட்ட கமெண்ட் நீங்க பண்ணீங்கன்னா அடுத்த செகண்ட் நம்ம கிட்ட அந்த ரிப்ளை வரும். அது கருத்தியெல்லாம் நீங்க எப்படி போட்டிருந்தாலும் என்னோட கமெண்ட் பாக்ஸை நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். கருத்தியெல்லாம் யார் கேள்வி கேட்டிருந்தாலும் அவங்களுக்கு என்னோட ரிப்ளை இருக்கும். கேவலமா சரியான வளர்ப்பு இல்லாதவன், சரியான முறையில வளர்க்காதவன், இந்த சொசைட்டிக்கே தேவையில்லாதவன், அவன் தான் இந்த மாதிரி அம்மா அப்பா பூவு இதெல்லாம் பேசுவான். புரிகிறதா தோழரே? மக்களே, அடுத்து இந்த மாதிரி கமெண்ட்டுக்கு நான் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே கடைசி வீடியோவாக இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.